ஹாய் என்டர்பிரனர்ஸ். ஃபுல்ஃபில்மெண்ட்னா என்ன லைஃப்பில்? சக்ஸஸ்னா நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஹெல்த்து, ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. கெரியர் இருக்குது, பர்சனல் இருக்குது. என்னென்னலாம் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கோ இந்த எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தோம்னா அது ஃபுல்ஃபில்மெண்ட். என்னென்ன ஆஸ்பெக்ட்னு பார்த்துருவோம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஹெல்த் ஃபஸ்ட்டு. உடல்நிலை நல்லா இருந்தால் தான் எல்லாமே, இல்லைங்களா? உடல்நிலை சரியில்லைன்னா நமக்கு ஹாப்பினஸ் கண்டிப்பாக வராது. நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா ஹெல்த்தியான லைஃப் நமக்கு இருக்கணும். சுவர் இல்லைன்னா சித்திரம் வரைய முடியாது. ரெண்டாவது ரிலேஷன்ஷிப். எதுக்குங்க ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கணும்? ரிலேஷன்ஷிப் ஏன் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா, நமக்கு ஒரு சப்போர்ட்டிவான பார்ட்னர் நம்ம லைஃப் ஃபுல்லாக வந்தால் எதை வேணாலும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி, எதாக இருந்தாலும் சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி, நம்ம துவண்டு நின்னா தோல் கொடுக்குற மாதிரி ஒரு பார்ட்னர் நமக்கு இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு ஹாப்பி லைஃபே கிடையவே கிடையாது. அப்போ இதுக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்பௌஸ் வேணும், சப்போர்ட்டிவான பார்ட்னர் வேணும். அதுதான் ரிலேஷன்ஷிப். மூணாவது ஃபேமிலி. ஃபேமிலினாவே நிம்மதியை கொடுக்கறது தான் ஃபேமிலி. ஆனால் சில பேருக்கு என்ன ஆகும்னா, நிம்மதியை எடுக்கிற மாதிரி இருக்கும் ஃபேமிலி. ஆனால் அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணி அந்த ஆஸ்பெக்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது கெரியர். ஆண்டர்பிரனர்ஸ்க்கு பிஸ்னஸ் தான் கெரியர். அப்போ பிஸ்னஸ் சூப்பராக பண்ணணும். அதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணணுமோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து பிஸ்னஸை சூப்பராக கொண்டு வந்தோம்னா தான் நம்ம நிறையா ஏர்ன் பண்ண முடியும். நிறையா ஏர்ன் பண்ணோன்னா தான் மற்ற எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும், ஹெல்த்துலேருந்து, ஃபேமிலியிலேருந்து, வெல்த்துலேருந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்தது வெல்த். கெரியரை தாண்டி கெரியர் ஸ்லோவாகும் போதோ இல்லை டவுன் ஆகும்போதோ நம்ம என்ன சப்போர்ட்டிவாக நமக்கு இருக்கணும்னா நம்ம சேர்த்து வச்சா வெல்த்து நான் அதுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஃபேமிலிக்கும் பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ சொத்து சேர்த்து வைக்கிறதுங்கிறது நம்ம வசதியான வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் ஒரு லெவல் வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பர்சனல். நமக்கு என்ன தான் வெல்த் இருந்தாலும், நம்ம ஃபேமிலி நல்லா சந்தோஷமாக இருந்தாலும், ரிலேஷன்ஷிப் சூப்பராக இருந்தாலும், நமக்குன்னு சின்ன சின்ன ஆசைகள் நிறையா இருக்குங்க. டிசையர்ஸும் சொல்லுவோம் இல்லைங்களா? பர்சனல் டிசையர்ஸ் நிறையா இருக்கும். இப்போ நமக்கு வேர்ல்டு டூர் போகணுன்னு ஆசை இருக்கும், பட் அதை நம்ம போகாமையே இருப்போம். இல்லை சின்ன சின்ன ஆசைகள் எடுத்துக்கோங்க. கடற்கரையில் ஜாலியாக ஒரு மணி நேரம் நடக்கணும்னு ஆசை இருக்கும். இது சின்ன ஆசை தான், பட் இதை ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருப்போம். நம்ம மியூசிக் கற்றுக்கணுன்னு ஒரு ஆசை இருக்கலாம், கற்றுக்கிறதுக்கான நேரம் வேணுமே, நேரம் இல்லாமல் இருப்போம். ஆனால் இந்த சின்ன சின்ன ஆசைகள், நம்மளோட ஆசைகளையும் நம்ம கண்டுபிடிச்சி அந்த ஆசைகள் ஒவ்வொன்றா நிறைவேற்றணும்னா நம்ம பர்சனல் ஹாப்பினஸ் நமக்கு தானாக வரும். அதுதாங்க பர்சனல் லவ்னு சொல்லுவாங்க. நம்ம லவ் பண்ணுறோமா, ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் பார்த்து செய்கிறோம், நமக்கும் நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது சோசியல். நமக்கு கிடைக்கிறது எல்லாமே இந்த சொசைட்டியிலேருந்து தான் கிடைக்குது. இப்போ இந்த சொசைட்டிக்கு நம்ம திருப்பி என்ன கொடுக்குறோம், அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? திருப்பி கொடுக்குறதுக்கு நம்ம இந்த சொசைட்டியில் வாய்ப்புகளை பார்த்துக்கிட்டே இருக்கணும். தேவையான நேரத்தில் இந்த சொசைட்டிக்கு நம்ம ஏதோ ஒரு வகையில் திருப்பி நம்ம செஞ்சிடணும். அது ரொம்ப முக்கியம். அந்த ஆஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக சொசைட்டியில் நமக்குன்னு ஒரு பேர் கிடைக்கும், நமக்குன்னு ஒரு பொசிஷன் கிடைக்கும். அதுவும் இந்த லைஃப்பில் முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது ஸ்பிரிச்சுவல்னு நான் சொல்கிறது என்னென்னா, பர்சனல் அவேர்னஸ். நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ஆழமாக. நமக்கு என்ன தேவை, நம்ம எதை நினச்சி சந்தோஷப்படுறோம், எதை நினச்சி வருத்தப்படுறோம், பர்சனலாக ஆழமாக நம்மளே தெரிஞ்சுக்கிறது பர்சனல் அவேர்னஸும் சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியம். என்னென்னலாம் ஆஸ்பெக்ட் சொன்னேன் திருப்பி ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள். ஹெல்த், ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி, கெரியர், அதுக்கப்புறம் வெல்த், சோசியல், பர்சனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல். இந்த 8 ஆஸ்பெக்ட்ஸும் நம்ம ஒரு லெவலில் அச்சீவ் பண்ணிட்டோம்னா ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட். இப்போ நம்ம லைஃப்பை ஒரு வீலாக கன்சிடர் பண்ணோம்னா இந்த 8 ஸ்போக்ஸும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த வீல் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த 8 ஸ்போக்ஸ்லேயும், இந்த 8 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிஸ்னஸ் மட்டுமே பார்க்காதீங்க. பிஸ்னஸும் முக்கியம். எல்லா ஆஸ்பெக்ட்லையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அருமையாக பிஸ்னஸ் பண்ணுங்கள். மகிழ்ச்சியாக வாழுங்க. தேங்க்யூ.